அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் யூதர்களுக்கு தூதராக அனுப்பி வச்சான். அந்த தூதர்கிட்ட அம்மக்கள் தேவையே இல்லாம குருட்டுத்தனமான 3 கேள்விகளை கேட்டாங்க. ஆக்சுவலி இப்படி கேள்வியை கேட்டிருக்க கூடாது, என்றாலும் அவ்வளோ பயங்கரமான 3 கேள்விகளை அந்த மக்கள் கேட்டாங்க. அது என்னன்னு தெரியுமா? அதில் ஃபஸ்ட்டு கேள்வியானது, அல்லாஹ் தஆலா கொடுங்கோல் மன்னனாக இருக்கக்கூடிய அந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை காப்பாற்றி கடலை பிளந்து அந்த மக்களெல்லாம் காப்பாற்றி இன்னொரு கரைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை காப்பாற்றி கூட்டிட்டு வந்த பிறகு அவங்க புதுசாக போன அந்த பூமியில் சில மக்கள் சிலைகளை வழிபட கூட்டத்தாராக இருந்தாங்க. அந்த கூட்டங்களை பார்த்துட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போய், மூசாவே, அந்த மக்களெல்லாம் சிலைகளை வச்சு வணங்குறாங்க இல்லையா, அதே மாதிரியான கடவுளை எங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இவ்வளோ பெரிய கஷ்டத்திலிருந்து அவங்களுடைய இறைவன் காப்பாற்றிய பிறகும் சிலைகளை வழிபடணும் அப்படிங்கிற இந்த ஆசையின் காரணமாக தான் இறைவன் இவர்கள் அறிவு கட்ட கூட்டங்கள் அப்படின்னு 7வது அத்தியாயத்தின் 138வது வசனத்தில் இந்த சம்பவத்தை நமக்கு எடுத்துரைக்கிறான். ஆக அந்த சமுதாயம் கேட்ட முதல் கேள்வி, தங்களுக்கு இந்த சிலைகளை போல எங்களுக்கும் ஒரு கடவுள் சிலையை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டது தான் அவங்க மோசமான கேள்விகளில் ஒன்றா இருக்குது. அடுத்து 2வது கேள்வியாக என்ன கேட்டாங்கன்னு தெரியுமா? இவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு இறைவனுடைய வல்லமையையும் அவனுடைய ஆற்றலையையும், அதாவது கடலையே பிளந்து அதில் பாதையை ஏற்படுத்தி அந்த மக்கள் காப்பாற்றப்பட்ட அந்த காட்சியெல்லாம் கண்முன்ன பார்த்துட்டு, இதற்கு பிறகும் எங்களுடைய இறைவனை நாங்கள் கண் முன்னாடி பார்க்கணும், கடவுளை எங்கள் கண்ணுக்கு முன்னாடி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்படி அவங்க அநீதி இழைத்ததின் காரணமாக இடி முழக்கம் அவங்கள தாக்குனுச்சு. தெளிவான சான்றுகள் வந்த பின்னரும் அந்த மக்கள்லாம் காளை கன்ற கடவுளாக கற்பனை செஞ்சு வணங்கினாங்க அப்படின்னு சொல்லி இறைவன் அவங்கள பற்றின அந்த சம்பவத்தை 4வது அத்தியாயத்தின் 153வது வசனத்தில் நமக்கு எச்சரிக்கையாக சொல்கிறான். ஆக இறைவனுடைய வல்லமைகளை அன்றாடும் நாம் கண்கூட பார்த்த பிறகும் இறைவனை கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன்னு அந்த மக்கள் சொன்னது தான் அவங்க செஞ்ச முட்டாள்தனமான செயல்பாடுகளில் 2வது கேள்வியாக இருக்குது. அடுத்து 3வது கொஸ்டினாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை அப்படியே ஏற்று நடக்கிறது தான் ஒரு நல்ல மனுஷனுக்கான உதாரணம். ஆனால் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சமுதாயத்து மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அதிகமான கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அப்படி கேள்வி கேட்டே அந்த விஷயத்தை ரொம்பவும் கஷ்டமாக்கிக்குவாங்க. அப்படி ஒரு கேள்வி தான் இங்கே கூறப்படக்கூடிய 3வது கேள்வி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் ஒருத்தர் கொல்லப்பட்டுட்டார். அந்த கொலையாளி யாருன்னே தெரியலை. ஆக இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு, இறைவன் ஒரு மாட்டை அறுத்து அதனுடைய அந்த ஒரு பகுதியை எடுத்து இறந்தவர் மேலே அடிச்சா இறந்தவர் உயிர் பெற்று தன்னை யார் கொலை பண்ணாருன்னு அடையாளம் காமிப்பார் அப்படின்னு சொல்லி இறைவன் சட்டத்தை சொல்கிறான். இதில் ஒரு மாட்டை அறுக்கணும்னு இறைவன் சொன்னால் அதை மாதிரி ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்திருந்தா வேலையே முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த மாடு எப்படிப்பட்டதாக இருக்கும், அதுக்கு எத்தனை வயசு, அது என்ன கலரில் இருக்கும், என்ன மாதிரியான தன்மைகளில் இருக்கும்னு சொல்லி அதிகமான கேள்விகளை கேட்டு கடைசியில் அப்படி ஒரு மாடு கிடைக்கிறதே கஷ்டமாக்கிக்கிற அளவுக்கு பல கேள்விகளை கேட்டு அதனை கிரிட்டிக்கல் ஆக்கிக்கிட்டாங்க. ஆகவே இறைவன் சொன்ன சட்டத்தை அப்படியே பின்பற்றுறது தான் நமக்கு நல்லதே தவிர, நாம் ரொம்ப அறிவு ஜீவி, நமக்கு எல்லாம் தெரியும், தெளிவாக செய்யணும் அப்படிங்கிற கருத்தில் நாம் அதிகப்படியான கேள்விகளை கேட்கும்போது அது நமக்கே கஷ்டமாயிடும். அப்படி ஒரு கேள்வியை தான் இந்த மாட்டின் விஷயத்தில் அவங்க கேட்டாங்க. இந்த மாதிரியான மிஸ்டேக்கை நாம் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இறைவன் 2வது அத்தியாயத்தின் 67 முதல் 70வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு சொல்லி காட்டுறான். இதனால் நமக்கு என்ன படிப்பனை இருக்குது தெரியுமா? அதே போல் அந்த யூதர்களுடைய மக்கள் என்ன தப்பு பண்ணாங்களோ அதே மிஸ்டேக்கை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த தோழர்களும் இதே மாதிரியான கேள்விகளை திரும்பவும் கேட்டிருக்காங்க. அந்த சம்பவத்தை பற்றி திருமதியில் 2106வது ஹதீஸில் நபி அவங்க சொல்கிறாங்க, நபி அவங்க ஒரு முறை போரை முடிச்சுட்டு திரும்பி வர வழியில் ஒரு மரத்தை பார்க்குறாங்க. அந்த மரமானது இணை கற்பிக்கக்கூடிய மக்களெல்லாம் தாத்து அன்வாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த ஆயுதத்தெல்லாம் அதில் கட்டி தொங்க விட்டாங்கன்னு சொன்னால் அந்த போரில் வெற்றி பெறுவோம்னு ஒரு நம்பிக்கை. இதை பார்த்த சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய், எங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு மரத்தை ஏற்படுத்தி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டது தான் போதும் நபி அவங்களுக்கு பயங்கரமான கோபம் ஏற்படுது.
அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குறது எப்படி தெரியுமா இருக்குது? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட அந்த மக்களெல்லாம் போய் எங்களுக்கும் ஒரு கும்பிட்றதுக்கு ஒரு சிலையை கடவுளாக வடித்து கொடுங்க அப்படின்னு கேட்டது போல இருக்குன்னு சொல்லி, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தார் என்ன மாதிரியான கொஸ்டின் பண்ணாங்களோ அதே மாதிரியான மடத்தனமான கேள்வியை தான் நீங்களும் கேட்குறீங்க. அப்படியே ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் உங்களுடைய மூதாதையர்களை அவங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுறீங்கன்னு சொல்லி கண்டித்து அனுப்புகிறாங்க. இந்த உதாரணங்கள் அன்னைக்கு மட்டுமல்ல, இன்று வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இஸ்லாத்தில் புதுமையான விஷயங்கள் பலதையும் புகுத்தி மித்த பிற மதங்களில் இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயம் அது மாதிரி நம்ம மார்க்கத்துலேயும் இருந்தால் என்ன, அவங்க தேர் திருவிழா கொண்டாடுறாங்களே, நமக்கு ஒரு கந்தூரி விழா இருந்தால் என்ன, அவங்க ஆடிப்பெருக்குன்னு ஒன்று கொண்டாடினா நாம் ஒடுக்கத்து புதன் ஏன் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி, இதே போலவே மீலாது விழா, புத்தாண்டு கொண்டாட்டம், தாலி கட்டுதல், பால் கிதாபு பார்க்கறது, இறந்தவர்களுக்கு 3, 7, 40ன்னு பலவிதமான ஃபாத்திஹாக்களை ஓதுவதும், மத குருமார்களை அளவுக்கு மீறி புகழ்ந்து அவங்க காலில் விழுவதுன்னு சொல்லி, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லாத முன்னோர்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்க முடியுது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதிகமாக மார்க்க விஷயத்தில் கேள்வி கேட்குறத தடை செஞ்சுருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், புகாரியில் இடம்பெற்ற 7288வது ஹதீஸ், எதை நான் தெளிவுபடுத்தாமல் விட்டுவிட்டேனோ அந்த விஷயத்தில் என்னை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு முன் சென்றவர்கள் தனது நபிமார்களிடம் அதிகமான கேள்வி கேட்டதாலும் அவங்களுடைய விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டதுனாலையுமே அழிந்து போனார்கள் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறாங்க. அப்போது நபி அவங்க எந்த விஷயத்தை தடை செய்யலையோ அதனை ரொம்ப ஆராய்ந்து ரொம்ப தீர கேள்வி கேட்டு அது ஒருவேளை கடைசியில் தடை செய்யப்பட்ட ஒன்றா ஆயிடுச்சுன்னா அது முஸ்லிம்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயமாக மாறினுன்னே சொல்கிறாங்க. அப்போது மார்க்க விஷயத்தில் சந்தேகம் கேட்டு விளக்கம் பெறுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் மார்க்கம் ஒரு சட்டத்தை சொன்ன பிறகு அது எப்படி அப்படி இருக்கும், இது ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி குருட்டுத்தனமான கேள்விகளும், நான் பர்ஃபெக்டாக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி அதிகமான விஷயங்களில் கேள்வி கேட்கறதையும் நாம் கண்டிப்பாக விலகிக்கணும். ஏன்னா இதன் மூலம் நாம் வழி கெட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்கள் இந்த மாதிரி குருட்டுத்தனமான கேட்ட 3 கேள்விகளை போல எக்காலத்திலும் நாம் கேட்டுடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் கவனம் கொள்வோம். தொடர்ந்து இல்முல் இஸ்லாமோடு இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.